மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சிக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். மற்றும் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். கடந்த மாதத்தில் தேங்கிய சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை பதிவதால் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய ஒப்பந்தங்களில் லாபம் ஏற்படும். அதே நேரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானின் சப்தம பார்வையாக பார்க்கிறார். கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சென்ற பிறகும் அவருடைய அஷ்டம பார்வை செவ்வாய் பகவானை பார்க்கிறார். எனவே இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானின் பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் கலத்திரஸ்தானம் ஆகியவற்றிற்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் மங்களகரமான செவ்வாய் பகவானை பார்ப்பதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் நிறைவும் ஏற்படும். தங்கம், வெள்ளி மற்றும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைகளும் இந்த மாதத்தில் உண்டாகும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெறுகிறார். எனவே நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக விரையாதிபதியாக வக்கரம் பெறுவதால் விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் பெற்றோர்கள் வழியில் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். உடன் பிறந்தவர்களுடன் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டியது இந்த மாதத்தில் அவசியம். அதே போல யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாக அமையப் போகிறது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதார நிலை உங்களுக்கு உச்சத்தை எட்டும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கைமாற்றாகவோ கடனாகவோ வாங்கிய தொகைகளை கொடுத்து மகிழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தானாக வந்து சேரும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாக வந்து சேரும். உறவினர்களுடன் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடியான நிலை அகலும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடக ராசியில் நீச்சம் பெற்று வலிமை இழந்து சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் அடைகிறார். அவரது பார்வை சனி பகவானின் மீது பதிகிறது. இந்த செவ்வாய் சனி பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லதல்ல. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். ஒரு சில வேலைகளை 3ஆம் நபரிடம் ஒப்படைத்தால் பிரச்சனைகள் வரலாம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதில் தாமதம் ஏற்படும். புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். ஆரோக்கியத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நன்மைகள் நிறைந்த மாதமாக அமையப் போகிறது.
கேது பகவானால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த மாதத்தில் இல்லாமல் போகும். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் தன வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளின் நடவடிக்கைகளில் இந்த மாதத்தை நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. சனி பகவானின் அருளால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், உடல்நிலை என அனைத்திலும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய பகவானின் செயல்களில் சங்கடத்தையும் உடல் நலனில் ஏதேனும் பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பார். உங்களுடைய மனம் சோர்வடைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நினைப்பதை சாதிக்கும் திறமை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் பொருளாதார நெருக்கடிகளை உங்களுக்கு விளக்குவார். உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனையாகும். வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கூடும். நினைத்ததை சாதிக்கும் நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகப் போகிறது. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தடைகளும் தாமதமும் சில நேரம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்கள். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றினாலும் மருத்துவத்தால் குணமடையும். கேது பகவானால் அனைத்து சங்கடங்களில் இருந்து நீங்கள் மீள்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியே கொண்டு வருவார் கேது பகவான். சிறு வியாபாரிகள் முதலீடுகளை செய்வது நல்லது. உங்களுடைய நட்சத்திரநாதனால் வரவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும். வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குழந்தைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். அதன் வழியாக லாபமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது. பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு விவகாரங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த அனுமதி, சலுகைகள் கிடைக்க தாமதமாகும். உங்களுடைய மனம் சோர்வடையும். கேது பகவான் உங்களை பாதுகாப்பார். உங்களது வேலைகளை அனைத்தும் முடித்து வைப்பார். தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சனி பகவானால் வரவு அதிகரிக்கும். அதனால் துணிச்சலுடன் இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்திலும் ஆதரவாளர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த மாதத்தில் புதிய இடம், வீடு வாங்கும்போது பத்திரத்தை நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம்.